அவர்களையும் மதுரை சொக்கனையும் சார்ந்து இந்த படத்தை தொடங்கி அவர்களுடைய கையிலேயே அந்த படத்தை விட்டுவிட்டு கடைசியில் அது சிறப்பாக கரையேறும் வண்ணம் அவர்களே கொண்டு வந்து மிகச்சிறப்பாக சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய மிகச்சிறந்த தெய்வ நம்பிக்கை ரொம்ப எளிமையாக எல்லாமே நடக்கும்படியாக ஒரு நிலை வந்திருக்கிறது. இயக்குனர் மணிவர்மன் நல்ல உயரத்திற்கு இந்த படத்தின் வாயிலாக போவார். ரொம்ப இயல்பாக எளிமையாக வேலா ராமமூர்த்தி சொன்னார், மலையாளத்தில் ஒரு படத்தை குறிப்பிட்டு அந்த படம் எப்படி சாதாரணமாக எடுக்கப்பட்டு பிறகு அதுதான் பேச்சானதோ அதுபோல் இந்த படமும் சாதாரணமாக எடுக்கப்பட்டு சாதாரணமான மனிதர்கள் எல்லாரும் புதுசு, இசை புதிது, கேமரா மற்ற எல்லாமே, கேமராமேன் மட்டும்தான் பழையவர், அவரே ஒரு தயாரிப்பாளராக ஆக வேண்டும் என்று கருதி இருக்கிறார் என்று சொன்னால் கதையை கேட்டவுடன் இதை நாம் விட்டுவிட வேண்டாம் இந்த குதிரையை என்று அவரும் கருதி இருக்க வேண்டும். ஆகவே அழகர் நம்முடைய கேமராமேன் ரொம்ப பிள்ளை உண்டாவது ரொம்ப எளிது, அது வெளிவருவது என்பது சாதாரணமான காரியம் இல்லை. அதனால தான் எனக்கு டெலிவரி என்று பேர். ஆக அந்த டெலிவரி தனஞ்சயனால் நடக்கிற காரணத்தினால் மிக எளிதாக அந்த பிள்ளை வெளியேறி அது அந்த சிறப்பு நிலையை பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தனஞ்சயன் இந்த படத்தை வாங்குகிறார், இவர் தான் ஓட்டப்போகிறார் என்று தெரிந்தவுடனே நான் இந்த படம் முழுவதையும் பார்க்கவில்லை, என்னுடைய பகுதிக்கு மட்டும்தான் டப்பிங் பேசுகிற போது பார்த்தேன். அதனாலே அவர் வாங்கிவிட்டார் என்று தெரிந்தவுடன் மிகச்சிறந்த குதிரை என்றுதான் அவர் தேர்ந்தெடுப்பார். ஆகவே இந்த படம் வெற்றி பெறுவதற்கான எல்லா தகுதிகளும் உள்ள படம் என்று கருதி அவர்கள் ஒருவருக்கொருவர் வணிகம், முற்றிலுமாக வணிகம், அது சிறப்பாக இருக்கும் என்றால், அது நமக்கு பயன்படும் என்றால், நம்முடைய முதலீட்டுக்கு உதவும் என்றால் அதற்குத்தான் வருவார்களே தவிர சினிமாவில் அரசியலில் ரெண்டிலும் நட்பு என்பதே கிடையாது. ரெண்டிலும் கிடையாது, அரசியலிலும் கிடையாது, சினிமாவிலும் கிடையாது. முழு தகுதி தான் சினிமா. அவன் தெலுங்கு பேசுகிறானா, மலையாளம் பேசுகிறானா, அவன் புதியவனா பழையவனா எதுவும் கிடையாது. அதுக்கு தன்னுடைய மகனை கதாநாயகனாக போட்டு எடுக்க வேண்டும் என்று எந்த தயாரிப்பாளரும் நினைப்பதில்லை. நினைக்கலாம், பிறகு அவரும் இருக்க மாட்டார், அவர் மகனும் இருக்க மாட்டார். ஆகவே எல்லாமே ஒரு பெரிய போட்டி உலகமும் தகுதி மட்டுமே நிற்கின்ற உலகமும் சினிமா உலகம். அரசியல் கூட பல வகையாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் ஒரு நொடி என்று பேருக்கு பெயரிடப்பட்டு மிகச்சிறப்பாக வேலா ராமமூர்த்தி அந்த பாத்திரமாகவே இருப்பார். அவர் ஒரு நடிகர் என்பது நமக்கு இப்பொழுது தெரிகிறது, ஆனால் அவர் மிகச்சிறந்த கதையாசிரியர். தமிழ்நாட்டினுடைய கிராமப்பகுதி வாழ்க்கையையும் அவருடைய மனநிலைகளையும் அந்த மண்ணின் மனத்தையும் அப்படியே எழுத்தில் கொண்டு வருவதில் அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்றேன். நான் நிறைய நாவல்கள் படிக்கின்ற பழக்கம் உடையவன் இல்லை. அப்படி படித்தால் டால்ஸ்டாயை படிக்க வேண்டும், தஸ்தாயெவஸ்கியை படிக்க வேண்டும் என்று நினைப்பேன். ரொம்ப குறுகிய பொழுது வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்முடைய பொழுது எதுவும் வீணாகிவிடக்கூடாது என்று கருதுவேன். எந்த ஒன்றையும் திரும்ப பிடிக்க முடியும், பொழுது பிடிக்க முடியாது. ஆகவே படிப்பது என்பது இட் ஷுட் எலிவேட் மீ. ஒரு அங்குலமாக அது உயர்த்தாது என்றால் அந்த புத்தகத்தை படிப்பதற்கு நான் விரும்புவதில்லை. ஆனால் வேலா ராமமூர்த்தி கதை ஒன்றை படித்த பிறகு அவருடைய கதை அடுத்தடுத்து என்ன எழுதியிருக்கிறார் என்று தேடி படிக்கும்படியாக, ஏனென்றால் அந்த மண்ணின் தன்மை அது ஒரு பெரிய சிறப்பு. ஆகவே அவர் ஒரு எழுத்தாளர். இன்றைக்கு இருக்கிற சமூக அமைப்பு முடியாது. என்னை போன்ற எம்எல்ஏக்கள் ஒழியவே மாட்டார்கள். அதற்காகவே வருகின்றவர்கள். அதனாலே அதிகாரம் பரவலாக்கப்படுகின்ற போது அடாவடித்தனமும் பரவலாக்கப்படும். ஆகவே வேலா ராமமூர்த்திகள் யாருடைய வலிமையில் இருக்கிறார்கள் என்றால் ஆளுங்கட்சிக்காரர்களுடைய வலிமையில் இருப்பார்கள். ஏன் இந்த படம் உறுதியாக வெற்றி பெறும் என்றால் நடக்காத கனவு நடக்கும். நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள். தொலைஞ்சாங்க ஒரு எம்எல்ஏ கடைசியில் ஒரு இன்ஸ்பெக்டர் சாதிச்சு விட்டான் பாரு அப்படின்னு சொல்லையில பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், யாரும் பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் எல்லாருமே பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லக்கூடாதுன்னு இவன் ஏன் சொல்றான்னா தன்னிடம் பிறர் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றான்னு தவிர இவன் பிறரிடமெல்லாம் சொல்லுவான். அது மாதிரி
பொயட்டிக் ஜஸ்டிஸ் இந்த கதையில் அமைந்திருக்கும். கடைசியில் ராவணன் தான் வீழ வேண்டும், ராமன் தான் வெல்ல வேண்டும், நீதி தான் வெல்ல வேண்டும். எல்லா மனிதர்களும் நீதி வெல்லுமானால் நாம் எல்லோரும் ஒவ்வொரு ஆளும் வேற ராமமூர்த்தி போல வலிமையான உடம்போடு இருக்க முடியாது. நம்ம இந்த நியாயத்தை நீதிமன்றத்திடமும் போலீஸிடமும் அரசிடமும் கொடுத்து விட்டு நாம் நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்மை உறிஞ்சுகிறார்கள் என்கின்ற போது, யார் காக்க வேண்டியவர்களோ அவர்கள் இதற்கு எதிராக இருக்கிறார்கள் என்கின்ற போது, இதை அடித்து வெல்வதற்கு ஒரு கதாநாயகன், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்பது கரப்ட் டிபார்ட்மெண்ட், கரப்ட் டு தி கோர். அது மாதிரி ஒரு நீதிமன்றம் குறைவான கரப்ட், மிச்சம் ரொம்ப அதிகமான கரப்ட் போலீஸ். இவர்கள் காப்பார்கள் என்று நாம் நினைப்பதற்கு ஒன்று வேலையே இல்லை. ஆகவே இதிலே ஒருவன் அப்படி வருகிறான், அவன் இந்த உலகத்தை மாற்றி அமைப்பான் என்று நம்புகின்ற போது, இந்த வேளா ராமமூர்த்தியிடம் மாட்டிக்கொண்ட MS பாஸ்கரன் வெற்றி பெறுகிறார். அவருடைய மனைவியினுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது என்பது அல்ல, நம் எல்லோருடைய மனைவிகளின் கண்ணீரும் நம் எல்லோருடைய கண்ணீரும் துடைக்கப்படுகிறது என்கின்ற ஆறுதலை இந்த படம் தருகின்ற போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறது. என்னோட கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம், ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி. இந்த படத்தில் இந்த டீமில் ஒரு பங்காக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மணிவர்மன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி, ஒரு கதாபாத்திரம் இருக்கார் அம்மா, நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒரு நியூ டைரக்டர், பட் நான் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து நான் புதுசாக வர டைரக்டர்ஸ், நியூ டீம்ஸ் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர்கிட்ட ஒரு சின்சியரிட்டி இருந்தது. அது ஆன் ஃப்ளோர்ஸ் ஷூட் ஸ்பாட்டில் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிளான்டான ஒரு பர்சனாக இருந்தார். ஒரு டேட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ளே இத்தனை சீன்ஸ் முடிக்கிறதுக்கு, ஒரு ஷெட்யூல் முடிக்கிறதுக்கும் கண்டிப்பாக நல்ல பிளானிங் வேணும். அவர்கிட்ட நல்ல பிளானிங் இருக்கு, உண்மையான ஒருத்தர். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் இந்த படம் தனஞ்சயன் சார்கிட்ட வந்திருக்கு. அண்ட் எல்லாரும் வந்திருக்க ப்ரெஸ், ப்ளீஸ் உங்கள் கையில் தான் நெக்ஸ்ட் லெவல், நீங்கள் இது கொண்டு போங்க. அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் ஆல் த சக்ஸஸ். இந்த ஒரு நொடி சார் சொன்ன மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு இட் ஷுட் மேக் அ பிக் இம்ப்ரெஷன் அப்படின்னு ஒரு ஆசை. ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட், மணிவர்மன்ஸ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஒரு சோஷியல் பீயிங்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அது பழகிறப்ப தெரியாது, ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வருஷம் போய் இல்லைன்னா கொஞ்சம் மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு நொடியில் அவங்க முடிவு எடுப்பாங்க. அப்போ தான் தெரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சினிமாவில் அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்கும். சில பேருக்கு அது ஃபேமிலியே இருக்கலாம், இல்லை கூட இருக்க நண்பர்களாக இருக்கலாம். எனக்கு யூஸ் பண்ணவங்கள மறந்துட்டேன், ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களே இது வரைக்கும் மறக்கலாம். என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது மகே. பியாண்ட் வேர்ட்ஸ் சொல்ல போனால், இந்த ஃபார் த பாஸ்ட் 10-12 years அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளம் என்னோட சானிட்டி லாஸ்ட். அண்ட் இந்த படம் அதை மீறி ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் இன்னொருத்தர் எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணது யாருன்னா நீங்கள் எல்லாரும் தான். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும் நிறைய படங்கள் நான் நடித்தது சுமாராக இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் தனியாக என்னை கூப்பிட்டு ஏன்ப்பா நல்ல படம் பண்ணியிருக்கலாம்னு கேட்பீங்க. அண்ட் ரிவ்யூஸில் நிறைய பேர் இட்ஸ் லேர்னிங். ஏன்னா நானும் தேட்டர் ட்ரெயின்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுட்ருக்கேன். ஸ்டில் நான் இப்பயும் ஆக்டிங் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். தனியாக கூப்பிட்டு என்னை இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரிவ்யூஸ் எனக்கு நீங்கள் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க, ரொம்ப கைண்ட் ஆஃப் யூ. அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பீப்புள் வருவாங்க. என் வாழ்க்கையில் கிடச்ச நீங்கள். அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப் யார் கிடச்சதுன்னா, இதோட ப்ரொடியூசர். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு தேர் ஆல் என்ன சொல்கிறது, ஒரு பெக்கர்ஸ் கான் பி சூசஸ். அவங்களே ஒரு கிரியேட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா வாய்ப்பு தேடி அலைகிற எல்லா நடிகர்களும் ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லி தான் அலைவாங்க. அவங்களால எதுவும் கிரியேட் பண்ண முடியாது.
கிரியேட் பண்ற தகுதி இருக்கிற ஒரே ஒருத்தங்க யாருன்னா முதல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான். அண்ட் ஏன்னா அவங்களால தான் ஒரு நல்ல கிரியேட்டர் கொண்டு வர முடியும், ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸை கொண்டு வர முடியும், நல்ல நடிகர்களை கொண்டு வர முடியும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு முதல் போட முடியும், இந்த ப்ராஜெக்டை ட்ரஸ்ட் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டுக்கு அப்படி கிடைச்சது யாருன்னா அழகரன். அழகரன் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் சூஸ் பண்ணி அவ்வளோ ஷூட்டிங்கில் அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அதை மீறி வந்து அவர் விடாப்படியான ஃபேமிலிக்கு அவர் சொல்லலை பிகினிங்கில். இப்போ தான் தெரியும் எனக்கு. பிகினிங்கில் அவங்களுக்குலாம் வீட்டுக்கு தெரியாமல் ஏன் வேண்டராமூர்த்தி என்னன்னு கூட சொல்லலை அவர், யாருக்குமே சொல்லலை. ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி தான் பண்ணார். அவங்க ஊர்லேயே தான் ஷூட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவு தன்னோட பட்ஜெட்டை வந்து மீறி போகிறப்பையும் அவரால் ஹெல்ப் பண்ணார். இன்னொருத்தர் வந்து கேஜி, அவர் வந்து படத்தில் சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்லை, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கூட. அண்ட் அவரோட ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அன்பிலீவபிள். நீங்கள் இந்த படத்தை பார்ப்பீங்க, ஒரு நாளைக்கு நாங்கள் சில நாள்லாம் வந்து 65 ஷாட் ஷூட் பண்ணியிருக்கோம். 65 ஷாட், அது வந்து அன்பிலீவபிள். அவர் ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பண்ணார். அவர் மோர் தென் ப்ரொடியூசர். இந்த ஸ்கிரிப்ட்குள்ளே எல்லாருமே வந்தாங்க. இதே மாதிரி இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேருமே. இதில் முக்கியமாக ஒருத்தர் பற்றி சொன்னால் அவர் வந்து பழக்கற்பையா சார். அவர் கூட நான் நடித்த வந்திருக்கோம், இந்த சீன் பார்த்துருப்பீங்க. அவர் ஒன்று சொன்னார், நாங்கள் பர்சனலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, சினிமாவில் வர புகழ் வந்து நம்பர் 1 நம்பர் 2 அந்த நம்பர் போட்டு இருக்கிறது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் அப்படியே இருக்கும், ஆளுங்க மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. அது நிலைத்த புகழ் இல்லை அப்படின்னாரு. நிலைத்த புகழ் எதுன்னா ஈகை, தியாகம், வீரம், அறிவு. ஐயா நீங்க சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை நான் அட்லீஸ்ட் ஒருத்தரையாச்சும் நினச்சி பார்ப்பாங்க. அண்ட் அது உண்மைதான். இந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணதில் இன்னொன்று நம்ம நடிகர் வேல்ராமூர்த்தி ஐயா. ஏன்னா அவருக்கு வந்து அப்போ தன்னோட பேத்தி கல்யாணம் இருந்தது. ஸோ அது பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய இடையூறுகள் இருந்தும் அது மீறி வந்து நம்ம கூட இருந்து இந்த படத்தை விடிய முடிச்சுட்டு அப்படியே தூங்காமல் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாணம் நடத்தினார். ஸோ அதுக்கப்புறம் ஆரி ப்ரோ வந்து ஏதாச்சும் வேற ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார், நம்ம ஆடியோ லான்ச் பண்ணுறோம்னு சொல்லி கூப்பிட்டோன்னு நேராக வந்தார். அந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்கள், இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அது முக்கியமாக வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு கேபிள் சங்கர் வந்து என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட், அவங்களுக்கு தெரியும். தொட்டாந்தொட்டமாக அவர் கூட தான் பண்ணியிருப்பேன். அப்புறம் அவரோட படம் 6 அத்தியாயம் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம் நான் பண்ணுவோம். இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பண்ணுறப்ப என்னை கூப்பிட்டுருந்தாரு, தமன் அயோத்திக்கு பிரமாதமான வரவேற்பு இருக்கு, நீ நடிச்ச ரோலுக்கும் ரொம்ப நல்லா ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொன்னார். சார் நான் ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்க படம். இந்த படம் ரொம்ப நல்லா வரும் சார், இந்த படம் ரொம்ப நல்லா வருது, இந்த படம் அவசியம் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேபிள் சார் தான் இந்த படத்துக்கோட டப்பிங் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும், அதை வந்து சார் தான் டப் பண்ணார். அப்போ டப்பிங் பார்க்குறப்ப மணி சார் சொன்னார், மணி கூட சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் கூட்டிகிட்டு வந்தார். இந்த படத்துக்கு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டு கொடுத்தது சார் தான். ஏன்னா இதுக்கு நானும் மணி ப்ரோ லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் இதுக்கு முன்னாடி கண்மணி பாப்பான்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படமும் நல்லா தான் இருந்தது. அப்போ வந்திருந்தாலே அந்த படம் நல்ல ஒரு பேசக்கூடிய படமாக இருந்திருக்கும். ஆனால் அதை போய் சேர்ந்த இடம் தப்பான இடம். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மக்கள் கிட்ட நீங்கள் இப்போ போய் கொண்டு போய் நிச்சயமாக சேர்ப்பீங்க. தேங்க்யூ வெரி மச். வீடியோ எடுத்துட்டா வெயிட் பண்ணு. எட்டாச்சா வீடியோ